வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 நடைபெற்ற பொதுத்தமிழ் வினாவிடை பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்தாள். அடுத்து ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். அடுத்து ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. அடுத்து இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம். அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். அடுத்து மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமிழ். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார். அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பண்புத்தொகை. அடுத்து 10வது கொஸ்டின் காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. இதுல விடை ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதுல விடை ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல விடை ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை. அடுத்து எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம். இதுல விடை ஆப்ஷன் சி சோர்வு. அடுத்து பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. இதுல விடை ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இதுல விடை ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். அடுத்து இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை. அடுத்து மல்லிகை சூடினாள் என்பது. இதுல விடை ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்லாதவர். அடுத்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாவை காக்காதவர். அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழும் தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது. இதுல விடை ஆப்ஷன் ஏ உவமை அணி. அடுத்து கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஞானக்குறள். அடுத்து கரை பொரு இலக்கண குறிப்பு வரைக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். இதுல விடை ஆப்ஷன் பி திரு ஜி யு போப்.
அடுத்து வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். இதுல விடை ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். இதுல விடை ஆப்ஷன் டி சார்ஜ் எல் ஹார்ட். அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இதுல விடை ஆப்ஷன் ஏ அருளப்பன். அடுத்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வள்ளன். அடுத்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. இதுல விடை ஆப்ஷன் டி சோழ நாடு. அடுத்து சேரி மொழியார் செவ்விதிர்கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்று புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். இதுல விடை ஆப்ஷன் டி பல்லு. அடுத்து சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. இதுல விடை ஆப்ஷன் பி தூது. அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. அடுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். இதுல விடை ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்து வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். அடுத்து புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர். இதுல விடை ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதர். அடுத்து காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். இதுல விடை ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். இதுல விடை ஆப்ஷன் சி கால்டுவெல். அடுத்து தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1969. அடுத்து நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இதுல விடை ஆப்ஷன் பி நா முத்துசாமி. அடுத்த கொஸ்டின், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. விடை ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. இதுல விடை கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இவை மூன்றும். அடுத்து உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். அடுத்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். விடை ஆப்ஷன் பி பா சிங்காரம். அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செய்தி படம். அடுத்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி புதுமை பித்தன். அடுத்து தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். இதுல விடை ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி. அடுத்து காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? இதுல விடை ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. அடுத்து பொறுத்துக. இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக் நஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ரிச்
இணைய வணிகம். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.